Glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet the congregation and welcome you all who have gathered here this morning service. போன வருஷத்திலே கிறிஸ்மஸை கண்டவர்கள் இந்த வருஷத்திலே நம் நடுவிலே இல்லை. People those who were in our midst during Christmas are not here today. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து நம்மை அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். But the Lord was gracious enough to love us, protect us and bring us to this Christmas service by His grace. அநேகர் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார்கள், ஆனாலும் மரித்து போகிறார்கள். நமக்கோ தேவன் கிருபை அளித்திருக்கிறார். Many people take a lot of effort to still live, yet they fail it, and now God has given us grace to sustain. போன வருஷத்துல நாம் நெருக்கி உருக்கி அப்படி நசுங்கி பழைய சபையில உட்கார்ந்து கொண்டிருந்தோம். இந்த வருஷம் புதிய சபையில வந்திருக்கிறோம். Last year we were in our old church without sufficient space. We were sticking to each other. But today God has given us a beautiful space where we have enough space to sit and rejoice in the Lord. இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? நடந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். Do you know the promise that God gave us this year? If you do not rest, God will definitely give us a great harvest. அவர் நமக்கு ஒரு பெரிய அறுவடையை கொடுக்கிறவர். நீங்கள் அறுப்பீர்கள், பலன் அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். He is the Lord who brings us great harvest. We would definitely do the harvest and be benefited and shall be blessed. நீங்க எப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல, நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் தீர்மானமாய் இருக்கிறார். God really doesn't know what kind of a people you are, but He is very particular about making you understand that His plans for you will never fail. அவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒன்றையும் யாராலும் தடுக்க முடியாது. அவர் செய்து நிறைவேற்றுவார். No one shall stop that God has planned and prepared for us. He shall definitely fulfill it. இதனாலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். For our blessing, I would like to highlight few verses from book of Matthew, chapter 1, verses 21 to 24. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். Scripture says, "And she shall bring forth a son, and you shall call his name Jesus, for he shall save his people from their sins." Now all this was done that it might be fulfilled which was spoken of the Lord by the prophet, saying, "Behold, a virgin shall be with child, and shall bring forth a son, and they shall call his name Emmanuel," which being interpreted is God with us. Then Joseph, being raised from sleep, did as the angel of the Lord had bidden him, and took unto him his wife, and knew her not till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதன் சொன்னதை இங்கு நிறைவேற்றப்படுகிறது. Like the scripture says, they shall bear a son and bring forth a son and name him Jesus. The prophecy has been fulfilled. யோசேப்புக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் பேசினார். God spoke to Joseph in dream. God speak many ways.
தேவன் பலவிதமாய் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இதிலே ஒரு விதம் சொப்பனத்திலே பேசுகிற விதம். One of the kind is speaking it through dreams. சிலருடைய சொப்பனங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். Many people whoever have dreamt it would happen. நம்முடைய பாஸ்டர்மா சொப்பனம் கண்டாங்கன்னா அது நடக்கும், லேட்டா நடக்கும், லேட்டஸ்டா நடக்கும். If a pastor dreams about something or she has got a dream, definitely that would happen even if it delays. அந்த இடத்தை குறித்து அவங்க சொப்பனம் கண்டாங்க, அதே மாதிரி இடம் அங்க வாங்கணும், அந்த இடத்துல இருந்து இடத்துக்காக ஜெபம் பண்ணும்போது சொப்பனம் கண்டாங்க, இந்த இடத்தை வாங்கணும், கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார், ஆட்களை என்னாரு கட்டி முடித்தாரு. இதெல்லாம் தேவன் சொப்பனத்திலே சொல்லி செய்யப்படுகிற காரியங்கள். Pastor dreamt about the old church, which when we were looking for a space for the church, and likewise it happened. As we were trying for an extension of space, Pastor again had a dream about this place, and it did happen, and God brought many people to fulfill His promise. அதே போலவே ஜெபத்திலே பேசுவார். Likewise, He would speak in prayer. நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஜெபம் நமக்கு உச்ச கட்டத்துக்கு போகும்போது, அதாவது நம்மால நிற்கவே முடியாமல் தளர்ந்து விழும்படியான அளவுக்கு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தம் நம்முடைய காதிலே கேட்கும். While we pray at a peak where we couldn't stop praying, we couldn't break the prayer. If we are at a peak in His presence, definitely we can hear His voice. 23 முறை இயேசு கிறிஸ்து என்னோட பேசினதை கேட்டிருக்கிறேன், 12 முறை பிசாசு பேசியிருக்கிறதை கேட்டிருக்கிறேன். Pastor, I've heard Jesus speaking to him for 23 times, and 12 times Satan had also spoken to him. கடந்த பிப்ரவரி மாதத்திலே 11ஆம் தேதி மரத்தடியில உட்கார்ந்த பிசாசு சொல்லுது, உன் காலை உடைப்பேன், நீ எப்படி இதை கட்டி முடிக்கிற பாப்பேன்னு சொல்லிச்சு. As the construction work was going on during the month February around 11th, I was sitting near the tree, and Satan says, I will definitely break your legs and make you sit. Let me see how do you complete the construction. நான் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எங்கேயும் சொல்லுவேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நீ ஒன்னையும் செய்ய முடியாது, இது கட்டப்படும், பிரதிஷ்டை செய்யப்படும், எங்க ஆராதனையை நாங்க நடத்துவோம் அதுகிட்ட சொன்னேன். I always used to say a statement saying that Christ is my life and death is my wage, and Satan could do nothing to me, but Lord will overcome everything. அப்படியே ஆண்டவர் செய்தார். என் காலு ரொம்ப வீங்கி நடக்க முடியாம கஷ்டப்பட்டாலும் அந்த நிலையில வந்து நின்று வேலைகளை கவனிச்சேன். அந்த பிரதிஷ்டை முடிந்த 3ஆவது நாள் என் காலில் இருந்த காயம் எப்படி ஆறிச்சுன்னு தெரியாது, அந்த வீக்கம் எப்படி குறைஞ்சதுன்னு தெரியாது. ஏன்னா ஸ்டீபன் கூட வந்து காலை அமுத்தி விட்டு இருக்கிறார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அந்த அளவுக்கு நிக்க முடியாம இருந்தேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து என் கால்களை 2த்தையும் அமுக்கி விட்டாரு. அவ்வளோ பெரிய ரிலீஃப். அதாவது அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு மனுஷனை தொடும்போது ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்தேன். My beloved people, as I always utter these words, I was very sure that God is going to end this construction through a dedication and make it a great one. Likewise, I had a terrible pain in my leg. It was swollen and nobody could relieve me from it. Yet I was continuously praying. And one day Brother Stephen came home and he pressed my legs. He gave me a massage. And that moment I felt people with anointment, people with infillment of Holy Spirit, when they touch us, there's a different feel, and completely I felt a great relief. எங்க ஆவிக்குரிய தகப்பனுக்கு அவர் வந்துட்டாருன்னா நான் நல்லா கால் அமுக்கி விட்டு அவருக்கு அந்த ராத்திரியில சுத்தண்ணி வச்சு அவரை குளிக்க வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பாடு வச்சு தூங்க வைப்பேன். அந்த ஞாபகம் எனக்கு அன்றைக்கு வந்தது. In my olden days, in the beginning days of my ministry, whenever my spiritual father visits me, I would do the same thing. I would press his leg, give him a good massage, prepare water for him to bathe, and then prepare a good food for him to consume, and then put him to sleep. All this I was reminded that day. அவர் யோசேப்போடு மாத்திரம் பேசுகிறவர் அல்ல, என்னோடும் பேசுகிறவர், உங்களோடும் பேசுகிறவர். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் நிச்சயமாய் அவர் பேசுவார். Our Lord is a God who doesn't speak only to Joseph, but He also speaks to me, also to you, whenever you give Him that space to talk to you.
யோசேப்புக்கு சொப்பனத்திலே கர்த்தர் வெளிப்பட்டு சொன்ன வார்த்தை, நீ ஒரு பிள்ளை உனக்கு பிறக்கும், அந்த பிள்ளைக்கு இயேசுன்னு பேர் வைப்ப, ஆகவே மரியாளை தள்ளிவிடாதே என்று சொன்னார். அவன் அந்த வார்த்தையின்படி இயேசுவை பிறக்கிறதற்கு மரியாளை தன்னோடு சேர்த்து கொண்டான். இயேசு பிறந்தார், உடனே அவருக்கு இயேசு என்று பேர் வைக்கிறான். Like we saw just now, the angel of the Lord appeared unto Joseph in a dream, saying that, fear not, you shall bear your first son, and you shall name him Jesus. எனக்கு ஆண்டவர் என்ன பேர் வைங்க என் குழந்தைக்குன்னு சொன்னாங்கன்னா, ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற பெயரை தேடுவேன், அதுக்கு அர்த்தத்தையும் தேடுவேன். அதே மாதிரிதான் இன்றைக்கு இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் உள்ளது. When a parent comes to me saying that, please name my children, I would definitely sit in the presence of the Lord, get a name, and with that name I would try to find the meaning for that name and then give that name to the child. Likewise, here the name Jesus has also got a meaning. ஏசாயா தீர்க்க தரிசனம் கண்டு சொன்னார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். We could also see that prophet Isaiah says, there shall be a woman who is virgin, and she shall bear a son, and God shall name him Emmanuel. அந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். There is a meaning given to the name Emmanuel, which means God is with us. இயேசு என்ற பெயருக்கு அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். The name Jesus has a meaning saying that he shall save his people from their sins. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயருக்கு, இயேசு என்கிற பெயருக்கு ரட்சிப்பார், கிறிஸ்து என்கிற பெயருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். The name Jesus means he is a savior, and the word Christ means he is anointed. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசு ரட்சிப்பார் என்ற அர்த்தத்தோடு இந்த பூமியில அவதரித்த நாள் இந்த நாள். So this morning I would like to tell you, Jesus, with a meaning that he is going to save the world, had a promise, and that day as this day that we remember. நன்றாக நீங்கள் கவனியுங்கள் பிரியமானவர்களே, பரிசுத்தத்தையும் உறவுகளையும் உடைக்கிறது பாவம். இந்த பாவம் ஏவாளுக்குள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணிகளாக்கி, அந்த நிர்வாணத்தினாலே நாம் எல்லாரும் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டிருந்த நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்ததினாலே நம் நிர்வாணங்கள் மூடப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். My beloved people, sin is something that spoils the holiness and the relationship. Like we know in the beginning days where Eve did a mistake, she did sin and intent Adam to sin, there the nakedness of human were revealed, and to cover the Christ சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார். If we could turn the scripture to Isaiah chapter 59 verses 1 to 3, it says, behold, the Lord's hand is not shortened that it cannot save, neither his ear dull that it cannot hear, but your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you, that he will not hear. For your hands are defiled with blood, and your fingers with iniquity. Your lips have spoken lies, your tongue has muttered perverseness. அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. பாவம் தேவனுடைய காதுகள்ல நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாதபடி தடுக்கிறது. இந்த தடுக்கல்லாயிருந்த தடையாயிருந்த இந்த சுவரை
இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் நொறுக்கப்படுகிறது. அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தபடியினால், அவர் உயிர்த்தபடியினால். See here, our iniquities have separated between us and our God, and our sins have hid the face of the Lord from us. All the sins and iniquities has been destroyed. These walls, so-called sins and iniquities, have been destroyed through the birth of Jesus Christ and through His crucifixion. And now that God loved us, He is here to save the world. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். கிரமம் அக்கிரமம். கிரமத்துக்கு பக்கத்துல ஆ போட்டு இக்கு போட்டுட்டீங்கன்னா அக்கிரமம். So for your understanding, I would like to tell you, it's in English it's iniquities, and I would give you a differences like good virtue and a bad virtue. கிரமமாய் இருக்கிறதை நம்முடைய அக்கிரமத்தினாலே மாற்றிவிட்டால் அது நமக்கு தடுக்கலாக உறவை பிரிக்கிறதாக முடிகிறது. Whatever is good and perfect, our attitude. அக்கிரமத்தில இருக்கிறவங்களை யாரும் யூஸ் பண்ண முடியாது. அவங்க யாருக்கும் யூஸ் ஆக மாட்டாங்க. கிரமத்தில இருக்கிறவங்க எங்கேயும், எந்த இடத்திலும், எந்த காலத்திலும், சமுதாயத்திலும், குடும்பத்திலும், எல்லா இடங்களிலும் பயன்படுவார்கள், பலன் பெறுவார்கள், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். If our garments are tailored indifferently, it cannot be of any use. But when it's tailored perfectly, it can be used for many. Likewise, when we live with good deeds and good character, definitely our sins there wouldn't be any sin that would stop a relationship with God. Rather, there wouldn't be any iniquities. அக்கிரமத்துக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். ரோட்ல போகிறோம், முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது. அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது என்பதற்கு ரோட்ல ஒரு சிம்பல் வச்சிருக்கிறான். இப்படி போட்டு இருந்தா என்ன இருக்குது? ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இப்படி போட்டு இப்படி இருந்தா என்ன இருக்குது? பள்ளம் இருக்குதுன்னு அர்த்தம்.